வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 14 செவ்வாய்க்கிழமை ஜனவரி 27, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கொடியேற்றி மிட்டாய் வழங்கிய காலம் மாறி அரசமைப்பு சாசனத்தை விளக்குவதும் உறுதிமொழி ஏற்பதுமான காலமாக 77வது குடியரசு தினம் தமிழகத்தில். அரசமைப்பு சாசனம் உருவாக்கி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகளை கடந்தும் அதில் சொல்லப்பட்ட சமத்துவம், சகோதரத்துவம், இறையாண்மை, சமூக நீதி, சுதந்திரம் ஆகியவை எட்டாக்கனி என்று சமூக அக்கறையாளர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நல்லோர் வட்டம் கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளி, கல்லூரிகள், அரசமைப்புகள், தொழில் நிறுவனங்கள், பொது இடங்கள், கிராம சபைகள், குக்கிராமங்கள் வரை நூற்றுக்கணக்கானோர், லட்சக்கணக்கான மக்களிடையே கொண்டு சேர்த்து வருகிறது. இதில் 77வது குடியரசு தினத்தில் திருநெல்வேலி ஆலங்குளம் காமராஜ் நலச்சங்கத்தில் நல்லோர் வட்டம் நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கட் அவர்கள் கொடியேற்றி இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரையை வாசித்தார். தேனி கள்ளிப்பட்டி அரசு பள்ளியில் லட்சிய ஆசிரியர் ஜோதி பரமேஸ்வரி அவர்கள் கொடியேற்றி இந்திய அரசியல் அமைப்பு சாசன முகப்புரையை வாசித்து உறுதிமொழி ஏற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனி மாங்காடு கிராமம் அரசினர் மேல்நிலை பள்ளியில் வணிகவியல் ஆசிரியர் பிரகாஷ் அவர்கள் வாசித்து, இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதாக உறுதி பூணுவோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக, பொருளாதார, அரசியல் அனைவருக்கும் நீதி, எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம். வரலாறு ஆசிரியர் சஞ்சீவி முகப்புரைக்கான விளக்கம் அளித்தார். 85 ஆர் கொமாரபாளையம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில், தேனி அரண்மனை புதூர் சுகம் மருத்துவமனை செவிலியர் பயிற்சி கல்லூரியில், தேனி மாவட்டம் நாயுடு சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸில் நல்லோர் வட்டம் லட்சிய ஆசிரியை மீனாம்பிகை முன்னாள் இராணுவ வீரர்களை சிறப்பித்து முகப்புரை வாசிக்கப்பட்டது. தேனி மனிதநேய முதியோர் இல்லத்தில், தேனி மாவட்டம் தர்மாபுரி கிராமத்தில் 65 முன்னாள் இராணுவத்தினர் இவைகளையெல்லாம் கேள்விப்பட்டு அக்னிஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா உடல்நிலை காரணமாக இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை என்ற வருத்தத்துடன் இந்த ஆண்டு நல்லோர் வட்டம் மூலம் பரவலாக அரசமைப்பு சாசன முகப்புரை மக்களிடையே சேர்க்கப்படுவது மனதிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுவதாக கூறினார். 25 ஆண்டுகளாக வலுவாக கட்டமைக்கப்பட்ட லட்சிய சமுதாயத்தில் ஜனவரி 26 நாடா வீடா என்ற கேள்விக்கு நாடுதான் என்று வாழ்ந்து வரும் அன்பு. காஞ்சிபுரத்தில் குமரன் ஸ்டீல்ஸ் சிமெண்ட் ஸ்டீல் சுமார் 50 நபர்கள் பணியாற்றக்கூடிய மொத்த வியாபார நிறுவனம். இதன் உரிமையாளர் மற்றும் நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டியாக உள்ளவர் அன்பு. இந்த நிறுவனத்தின் குடியரசு தின விழா அவர்களுக்கு மிக முக்கிய நிகழ்வு. அதே நேரத்தில் நல்லோர் வட்டத்தின் குடியரசு தின விழா இராணுவ வீரர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு அவர்கள் தமது நிறுவன விழாவில் கலந்து கொள்ளாமல் நல்லோர் வட்டத்தின் இராணுவ வீரர்களுக்கான விழாவில் கலந்து கொண்டார். சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் 10 பேருடன் அரசமைப்பு சாசன முகப்புரை பற்றி நல்லோர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் முழுமையான விவாதம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் 10 நபர்களுடன் காலை 10 மணிக்கு சென்னை கல்ப விருக்ஷா கல்வி மையத்தில் அரசமைப்பு சாசனத்தை படித்து ஒவ்வொரு வரி, வார்த்தை பற்றியும் விவாதித்து முழு புரிதலை ஏற்படுத்தினார். கிராம அதிகாரிகளை கிராம சபையில் திகைக்க வைத்த திலகவதி. திண்டுக்கல் மாவட்ட நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர் திலகவதி சேவை மையத்தை தொழிலாக செய்து வருபவர். தமது ஊர் சின்னக்கலையம்புத்தூர் கிராம சபையில் கலந்து கொள்ள கிராம சபை மாவட்ட பொறுப்பாளர் பாலகுமரன், கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களுடன் சென்றார். அப்போது அங்கு செயலரிடம் கிராம மக்களிடையே கிராம சபை நடப்பது பற்றிய தகவலை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தார். போதுமான எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த கிராம சபை செல்லாது என்பதை தெரிவித்தார். தமது தேவைக்காக மனு அளிக்க வந்தவர்களை அழைத்து உள்ளே அமர வைத்து அதை தீர்மானத்தில் கொண்டு வர செய்தார்.
வந்தவர்களை கண்கொண்டு ஊருக்கு தேவையான 8 விஷயங்களை தீர்மானமாக எழுதி வைத்து கலந்து கொண்ட குடிமக்களை கையெழுத்திட வைத்தார். கிராம சபை தொடங்கிய சில நிமிட நேரத்திலேயே கையெழுத்து வாங்கியதை தடுத்து நிறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராம சபை கூட்டம் நடக்கும் போதே தேநீர் கொடுத்த போது, இப்போது ஏன் இதை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இயற்றப்பட்டு கையெழுத்திட்ட தீர்மான நகலை கேட்டுள்ளார். இங்கு வராதவர்களிடம் இனி கையெழுத்து ஏதும் பெறக்கூடாது என்று கூறியுள்ளார். விழிப்புணர்வு அறிவார்ந்த குடிமக்களுக்கு உதாரணமாக செயல்பட்ட திலகவதி அவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு பாராட்டு தெரிவித்தார். எரசக்கநாயக்கனூரில் கிராம சபை. தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் கிராம வளர்ச்சிக்குழு இருந்ததால் அக்குழு முன்தினமே அமர்ந்து தீர்மானங்கள் ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அதில் சென்ற கிராம சபையில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றி கேட்கப்பட்டது. துறை ரீதியான அதிகாரிகள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்கப்பட்டது. அவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தீர்களா என்றும் கேட்கப்பட்டது. கிராம சபையை முழுவதுமான காணொளி எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிராம குழு இப்படி முன்னமே திட்டமிட்டு கலந்து கொண்டதற்கு கிராம கள பொறுப்பாளர் பிரபு பாராட்டு தெரிவித்தார். ராணுவ வீரர்களுடன் இந்தியாவின் 77வது குடியரசு தின விழா காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்களது மாவட்ட அலுவலகத்தில் கொடியேற்றி குடியரசு தின விழாவை கொண்டாடினர். ஏற்கனவே திட்டமிட்டபடி நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் மாநில வழிகாட்டி அன்பு, மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கப்பட்ட விழாவில் தவமணி வரவேற்புரையாற்றினார். நல்லூர் வட்டத்தினை அன்பு அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியை ஸ்ரீதர் பச்சையப்பன் வழிநடத்தினார். முன்னாள் ராணுவ வீரர்களுடன் இந்திய அரசியல் சாசன முகப்புரை வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ராணுவ வீரர்கள் ராணுவ தளத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்தனர். அடுத்து நடைபெற்ற கேள்வி பதில் மாணவர் சாந்தீஸ்வரன் முப்படைகள் குறித்தும், மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா நாட்டில் எத்தனையோ பணிகள் இருக்க இராணுவ பணியை தேர்ந்தெடுத்ததற்கான நோக்கம் குறித்தும், இந்திய வரலாறு மாநில பொறுப்பாளர் கீதா இராணுவத்தில் கற்பிக்கப்படும் ஒழுக்கம், தனி வாழ்வில் பயன்படுத்தும் விதம் குறித்தும் கேள்விகளை எழுப்பி பதில்கள் பெறப்பட்டது. இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரை 35 இராணுவ வீரர்களுக்கும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. கந்தவேல் அவர்களின் மகிழ்ச்சி உரையுடன் இறுதியாக, முதன்முறையாக எங்களுக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடைத்ததாக இராணுவ வீரர் ஒருவர் கூற, தேசிய கீதத்துடன் உணர்வுமிக்க 77வது குடியரசு தின விழா நிறைவு பெற்றது. முழு மகிழ்ச்சி, உற்சாகம், நம்பிக்கையை அளித்த காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல். காஞ்சிபுரம் மாவட்ட வார கூடுதல் ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இந்திய வரலாற்றுத்துறை மாநில பொறுப்பாளர் கீதா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் 24 நபர்கள் கலந்து கொண்டனர். காலை இராணுவ வீரர்களுடன் நடைபெற்ற குடியரசு தின விழா பற்றி அனுபவம் பகிரப்பட்டது. 29ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்திற்கு வருகை தர இருக்கும் எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல 450 கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து வரும் முனை அமைப்பினரை வரவேற்கும் நிகழ்வு ஆலோசிக்கப்பட்டது. அடுத்து மாணிக்க மாணவர்களின் ஒருநாள் அனுபவ பயணம். காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள் குழு 1 பார்வையிடும் இடங்கள்: ரயில் நிலையம், காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம், காஞ்சிகுடில். குழு 2 பொம்மக்கார தெரு, அறிஞர் அண்ணா நினைவிடம், தாலுகா காவல் நிலையம் செல்வது பற்றியும் விரிவாக திட்டமிடப்பட்டது. இந்த வார கூடுதலில் பெங்களூரிலிருந்து நல்லூர் வட்டத்தின் விழிப்புணர்வு கள பொறுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டு வரும் சக்கரவர்த்தி கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு. இறுதியாக பாரதியின் அறிவிலே தெளிவு பாடலுடன் வார கூடுதல் நிறைவுற்றது என்று மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். வழிகாட்டும் காந்தி கிராமம் ஏடிஎஸ் குடியிருப்போர் நல சங்கம். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் ஏடிஎஸ் குடியிருப்போர் நல சங்கம் தமது சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் இந்திய நாட்டின் 77வது குடியரசு தின விழாவினை அரசமைப்பு சாசன முகப்புரை வாசித்து உறுதிமொழி ஏற்று கொண்டாடியுள்ளனர். இங்கு வாழும் 94 வீடுகளில் 150 குடும்பத்தினர்
ஒற்றுமையுடன் மட்டுமல்ல, ஒருங்கிணைந்து வாழ்ந்து வருவதற்கான அடையாளம்தான் இவர்கள் கொண்டாடிய இந்த முப்பெரும் விழா. இவர்கள் குடியரசு தின விழாவை சம்பிரதாயமாக கொடியேற்றி இனிப்பு வழங்குவதோடு முடித்து கொள்ளாமல் அதையெல்லாம் கடந்து இவ்விழாவில் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக பணியாற்றும் 5 பேராசிரியர்களை கௌரவித்து அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். ரூபாய் 20 லட்சம் செலவில் அரசு பள்ளிக்கு ஒரு கட்டிடம் கட்டி கொடுத்த ஒரு குடும்பத்தையும் அழைத்து குடியிருக்கும் மக்களுக்கிடையில் பாராட்டி கௌரவித்திருக்கிறார்கள். அதே போன்று சமூக பணி செய்பவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களை அழைத்து அங்கு குடியிருப்போரில் ஒருவராக உள்ள பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் எழுதிய அரசமைப்பு சாசன புத்தகத்தை அறிமுகம் செய்துள்ளார்கள். இக்குடியிருப்போர் நல சங்கத்தினரின் ஒற்றுமையை தாம் நல்லதொரு சமூகமாக பார்ப்பதாக துணைவேந்தர் வெகுவாக பாராட்டியுள்ளார். முன்னதாக விழாவை முன்னிட்டு குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் நல்லோர் வட்டம் சிறப்பாக பேசப்பட்டது. குறிப்பாக அரசமைப்பு சாசன முகப்புரையை வீடுகள் தோறும் வரவேற்பறை, பூஜை அறைகளில் வைக்க உறுதி பூண்டார்கள். செம்மை இல்லம் திட்டத்தை வீடுகள் தோறும் அமுல்படுத்த அது பற்றிய விளக்க கூட்டம் விரைவில் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும், விழா நிறைவாக அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு சேர்ந்து உணவருந்தியது ஒற்றுமையால் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருந்ததென்று பேராசிரியர் பழனித்துறை தெரிவித்தார். தேவரியம்பாக்கம் கிராம சபையில் அரசியலமைப்பு சாசன முகவுரைக்கு பிரதான இடம். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்களின் குடியரசு தின உரையை கேட்டு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறை, வரவேற்பு அறைகளில் இந்திய அரசியலமைப்பு சாசன முகவுரையை வைக்க உறுதியளித்தது இவர்களின் விழிப்புணர்வு காரணமாக இனி கிராம ஊராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் பங்களிப்போடு சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும் என்பது உறுதி. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.